நமது மாணிக் டிவியின் அன்பார்ந்த பொக்கிஷ கண்மணிகளே வணக்கம். அடியேன் ஆதி அந்த மாணிக்க வாசக சிவசன்மார்க்க பீடத்தின் குரு மாதாஜி உங்கள் ஜெயந்தி ஸ்ரீபா. பிரபஞ்ச நடராஜரின் புகழ் ஓங்குக உலகமெல்லாம். சிவஜோதி சிவஜோதி சிவகாமி சிவஜோதி 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 சிவகாமி சிவஜோதி. ஓம் நம சிவாய. இன்னைக்கு நம்மளோட டாபிக் காண்பரிய பேரொளி. அதாவது மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் வர சிவபுராணத்தில் தனது 17வது பாடலில் ஒரு பாடல் கூறியுள்ளார். அந்த பாடல் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். இது மாணிக்க வாசகர் தன்னோட 17வது பாடல்ல பாடியிருக்கிறாரு. அதாவது இங்க காண்பரிய பேரொளி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இறைவனத்தான். அதாவது காண்பதற்கு அரிய பேர் ஒளி யாரு? அருட்பெருஞ்சோதி ஒளி எல்லாமே அவரு தான். அதாவது முன்னொரு காலத்துல பாண்டிய நாட்டை அதாவது கடம்பவனத்துல பாண்டிய நாட்டுல கடம்பவனத்தை பக்கத்துல கடம்பவனத்துக்கு பக்கத்துல மணவூருங்கிற இடத்துல குலசேகர பாண்டிய மன்னன் ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. அப்ப குலசேகர பாண்டிய மன்னன் ரொம்ப சீரு சிறப்புமா ஆட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. அவரு மிகப்பெரிய சிவபக்தர். அதே ஊர்ல தனஞ்சயன்கிற ஒரு வணிகன் வசிச்சு வந்தாங்க. அந்த தனஞ்சயன்கிற வணிகன் அவரும் சிவபக்தர். அவரும் தனது பொருட்செல்வத்தை விட அருட்செல்வத்தை அதிகமா விரும்புறவர். வியாபாரத்துக்காக அவர் ஒரு நாள் வெளியூர் போனாரு. வெளியூர் போயிட்டு வரும்போது திரும்பி ரிட்டர்ன் வரும்போது என்னாச்சுன்னா அந்த கடம்பவனத்துக்கிட்ட வரும்போதே இருட்டாகி போயிடுச்சு. எப்படா இருட்டாகி போச்சு, நம்ம இனி மணவூருக்கு போய் சேர முடியாது, சரி கடம்பவனத்திலேயே நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு தனஞ்சயன்கிற வணிகன் முடிவு பண்றாரு. சரினா அந்த நைட்டு கடம்பவனத்திலேயே தங்கிட்டாரு. தங்கும் போதுதான் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு அதிசயமான காட்சி அவருக்கு தென்பட்டுச்சு. அதாவது அந்த ஒரு ஒளி ஒண்ணு, அரிதான ஒளி, ஒரு ஜோதி வடிவில் அவருக்கு தெரிஞ்சது. அந்த இடத்த உற்று நோக்குனா அங்க 8 யானைகள் ஒரு பல்லக்க சுமந்துட்டு வருது. அந்த பல்லக்கில் அருட்பெருஞ்சோதியா அந்த ஒளி வடிவத்துல சிவபெருமான் வீட்டு இருக்கிறாரு. அந்த காட்சியை பார்த்தோன்னே தனஞ்சயனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி திகச்சு போயிட்டாரு. அப்படியே என்னடா நமக்கு இப்படி ஒரு காட்சி கொடுத்துருக்கிறாரு சிவபெருமான, ரொம்ப ஆனந்தப்பட்டாரு தனஞ்சயன். அப்புறம் உன்னிப்பா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அவர் சிவபெருமானை வணங்கிட்டு உன்னிப்பா நைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா நிறைய தேவர்கள் எல்லாம் வெடி அவர் சிவபெருமானை கும்பிட்டுட்டு எல்லாரும் அவருக்கு பாத பூஜை செஞ்சுட்டு கும்பிட்டு வணங்கி செல்றாங்க. இவரும் அந்த மாணிக்க அரியாசனத்து பல்லக்கில் சிவபெருமான் வீட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ தேவர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இவரும் வெடியும் போது வெடிஞ்சிருச்சு காலையில. அப்போ தனஞ்சயன் நமக்கு இப்படி ஒரு காட்சி கிடைச்சிருக்கிறது ரொம்ப, எந்த ஜென்மத்துல நம்ம பண்ண பூர்வ புண்ணியமோ நமக்கு சிவபெருமான் இவ்வளவு பெரிய காட்சி கொடுத்துருக்கிறாரு, இந்த காண்பரிய பேரொழிய நம்ம பார்த்ததுக்கு, இந்த அதிசய காட்சியை பார்த்ததுக்கே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மறுநாள் காலையில தன்னோட ஊரான மணவூருக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு சுவாமிவெல்லாம் கும்பிட்டு இவர் கிளம்பிட்டாரு. இவர் கிளம்பி அரசவைக்கு போறாரு. அரசவையில போய் ராஜா கிட்ட போய் சொல்றாரு. யாரு? குலசேகர பாண்டியன்கிட்ட அரசவையில என்னன்னு சொல்றாரு, ராஜா இந்த மாதிரி நான் ஒரு காட்சி பார்த்தேன். நைட்டு கடம்பவனத்துல நான் தங்கி இருக்கும்போது இருட்டுல படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்தாரு. அப்ப தேவாதி தேவர்கள் எல்லாம் நிறைய பேர் கும்பிட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனா அந்த கடம்பவனநாதர் சோமசுந்தரேஸ்வரர் அங்கேயே தங்கிட்டாரு, அவர் அங்கே குடிகொண்டுட்டாரு, இதை நான் கண்ணார பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே மன்னனுக்கு ஆச்சரியமாயி போச்சு. இப்படி ஒரு காட்சி இவருக்கு கிடைச்சிருக்குதா, சரி நடங்க எல்லாரும் நம்மளும் போய் பார்க்கலான்னு கடம்பவனத்துக்கு போறாங்க. கடம்பவனத்துக்கு போகும்போது பார்த்தா அங்க சோமசுந்தரேஸ்வரர் கடவுள் அவரு லிங்க வடிவில் அங்கேயே ஆவாகனமாயி இருக்கிறாரு. அப்பதான் இவர் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன்னா இவரும் பாண்டிய மன்னனும் குலசேகர பாண்டியனும் ரொம்ப சிவபக்தன். சரி நம்ம சிவபெருமானை பார்க்கறதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அரண்மனைக்கு திரும்பிட்டாரு. அப்ப நைட்டு இரவுல சிவபெருமான் குலசேகர பாண்டியனோட கனவுல என்னன்னு சொல்றாரு, பாண்டிய குலக்கொடியே இந்த மாதிரி நீ கடம்பவனத்துக்கு போய் பார்த்தத எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நீ அந்த கடம்பவனத்தை திருத்தி, காடா இருக்கிற கடம்பவனத்தை திருத்தி அதை நகரமா மாத்தி அந்த நகரத்துக்கு மதுராபுரின்னு பேர் வச்சு மதுரை நகரமா உருவாக்கு, கோயில் கட்டு, பெரிய கோயிலை நீ அங்க அமைக்கணும் அப்படின்னு சிவபெருமான்
கனவுல வந்து குலசேகர பாண்டியனுக்கு கட்டளையிடுறாரு. உடனே சந்தோஷமாயி இவரும் என்ன பண்றாரு, தனஞ்சயனை கூட்டிட்டு கடம்பவனத்துக்கு போய் எல்லா ஆளுகளையெல்லாம் வச்சு உடனடியா அந்த வேலைகளை தொடங்குற. காட்டில் இருக்கிற பெரிய பெரிய மரங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதையெல்லாம் அழிச்சு உண்மையில அதை வந்து என்ன பண்றாரு, பெரிய ஒரு கோயிலா கட்டுறாரு. கோயில், வேள்விசாலை, மண்டபம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், அதுபோக நகரத்துல மத்தவங்க வீடுகள், பெரிய பெரிய மாளிகைகள், கூட கோபுரங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அமைக்கிறாரு ராஜா. அதை அமைச்சிட்டு கோயில் வந்து அருமையான சோமசுந்தரேஸ்வரரை அங்க ஆவாகனம் பண்ணி வேள்வி குண்டமெல்லாம் நடத்தி பூஜைகளும் நடக்குது. இது வந்து உண்மையில வந்து அந்த அந்த மாதிரி நடந்ததுனாலதான் அந்த கடம்பவனம் வந்து இன்னைக்கும் மதுராபுரி, அதாவது நம்ம மதுரை உருவானதுக்கு காரணமா இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அந்த காண்பரிய பேரொழியா வந்து இறைவன் ஈசனே வந்து சொக்கநாதர் சோமசுந்தரேஸ்வர கடவுளே வந்து அங்க ஆவாகனம் ஆனதுனாலதான் இன்னைக்கும் நம்மளோட அந்த மதுரை நகரம், அந்த கடம்பவனம் தான் மதுரை நகரமா போற்றப்படுகிறது. அதனாலதான் மாணிக்கவாசகர் தன்னோட பாடல்ல நோக்கரிய நோக்கே, அதாவது நோக்கரிய நோக்கே அப்படின்னா நோக்கம்னா என்ன, ஒரு நம்ம அந்த நோக்கத்தை அடையணும் அப்படிங்கிறது. அதாவது எத்தனையோ ஞானிகள் சிவபெருமான அடையணுங்கிற நோக்கத்தோட இருக்கிறாங்க. ஆனா அந்த நோக்கத்துக்கு கூட சிக்காம இருக்கிறவர் யாரு, சிவபெருமான். அவ்வளவு அரிதானவர் அவரு. நுணுக்கரிய நுண்ணுணர்வேன்னா நுட்பமான அறிவுக்குள்ளையெல்லாம் நுட்பமா இருக்கிறவரே அவர் தான். அணுவுக்குள்ளையெல்லாம் அணுவா இருக்கிறவரே அவர் தான். போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனேனா, போக்கு அப்படின்னா அடுத்த பிறவி, வரவு அப்படின்னா இந்த பிறவி, புணர்வு அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை. அதாவது நம்ம கடைசி காலத்துல இறுதியா போகிறதும் அதே மாதிரி பிறந்து வர்றதும் இங்க வாழ்ற வாழ்க்கை எல்லாமே நமக்கு மனிதர்களாகி நமக்கு தான் இருக்குது. ஆனா சிவபெருமானுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. காக்கும் எம் காவலனே, எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய காவலனே நீ ஒருத்தந்தாயா, உன்னை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை, நீ சிவபெருமான் ஒருத்தரே, நீதாயா எனக்கு காவல. காண்பரிய பேரொழிய எப்படி வந்து தனஞ்சயனுக்கு காண்பரிய பேரொழியா அந்த பல்லக்கில மாணிக்க சிம்மாசனத்துல அமர்ந்து வந்து அந்த 8 யானைகளோட சிம்மாசனத்துல அமர்ந்து வந்து அவருக்கு காண்பரிய பேரொழிய அதிசய காட்சியை அவருக்கு காமிச்சியோ, அந்த மாதிரி வந்து எங்களுக்கும் காட்சி கொடுத்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோமப்பா, உன்னை இங்க ஆவாகனம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டனப்பான்னு குலசேகர பாண்டியன் சொன்ன மாதிரி மாணிக்க வாசகரும் அவரை வந்து காண்பரிய பேரொழியேன்னு பாடல்ல இன்பமா பாடுறாரு. ஆற்றின்ப வெள்ளமேன்னா மதுரை நகரத்துல எப்படி அரிமர்த்தன பாண்டியன் வந்து மாணிக்க வாசகரை வந்து வைகை ஆத்துல இது பண்ணி விட்டாரு. வைகை ஆத்துல வந்து கல்லை கட்டி மணல்ல வந்து உருட்டி விட்டுறாரு. மணல்ல உருட்டி விடும்போது, அந்த சுடு மணல்ல உருட்டி விடும்போது என்னை காப்பாத்துறதுக்காக வைகை ஆத்துல ஆற்றின்ப வெள்ளமா அடிச்சுட்டு வந்து என்னை காப்பாத்த வந்த பேரின்ப சுடரே காண்பரிய பேரொழியே அத்தா அப்படிங்கிறது இங்க வந்து அப்பான்னு சொல்றாரு. அப்பா, அத்தாங்கிறக்கு வார்த்தைக்கு அர்த்தம் வந்து அப்பா. அதாவது இப்ப பாருங்க, முஸ்லீம் எல்லாம் இதை பார்த்துதான் அப்பான்னு சொல்றாங்க. அது இல்லாம அந்த காலத்துல அத்தான் அப்படின்னு கூட பெண்கள் கூப்பிடுவாங்க. அத்தான் அப்படின்னு கூப்பிட்டாலும் என்ன, அப்பாவுக்கும் மேல அனுகிரகம் கொண்டவர் தான். அதனாலதான் அத்தா மிக்காய் நின்றானா, அதுக்கும் மேல நின்றவரே அவரு தான். தோற்ற சுடரொளியார். எப்பவுமே இந்த சுடரொளியாய் தோன்றிக்கொண்டே இருக்கிறவர் யார், நிரந்தர சுடரொளியாய் தோன்றிக்கொண்டே இருப்பவர் சோமசுந்தரேஸ்வர கடவுளான சிவபெருமான் தான். சொல்லாத நுண்ணுணர்வாய், இந்த நுண்ணுணர்வை என்னால வெளியே சொல்லக்கூட முடியலப்பா, அப்படி ஒரு நுட்பமான அறிவை படைச்ச நோக்கரிய நோக்கே, அந்த மாதிரி அறிவை கொடுத்த சிவபெருமானே, உன்னை நான் என்னன்னு சொல்லுவேன், என்னை ஆட்கொண்டவரே நீதானப்பா அப்படின்னு ரொம்ப இன்பமா சந்தோஷமா இங்க வந்து எப்படி தனஞ்சயனுக்கும் மன்னன் பாண்டிய மன்னனுக்கும் காட்சி கொடுத்து எல்லாம் பண்ணின மாதிரி அப்பேற்பட்ட காண்பரிய பேரொளி யாருன்னா நம்ம சிவபெருமான் தான். அதனால சிவபெருமான வணங்குங்க. உங்களுக்கும் காண்பரிய பேரொழியா என்னைக்கு உங்க கூடவே தொடர்ந்து வந்து அனுகிரகம் கொடுப்பாரு. நன்றி என்பர்களே, வணக்கம்.